ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டே 3 கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டே 3ல் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியம்ஸ், ஓகேங்களா. இடியம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து மிஸ்பெல்ட் வேர்ட், ஓகேங்களா. மிஸ்பெல்ட் வேர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் புது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஓகேங்களா. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அது என்னன்ட்டு நம்ம கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். குரூப் ஆஃப் வேர்ட்ஸு. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்பாட் த எரர் மாதிரியே தான். ஆனால் இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அது ஒரு பர்டிகுலர் ஒரு பகுதியை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க அந்த சென்டென்ஸில். அந்த சென்டென்ஸில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நம்ம இந்த கிளாஸ் 3 டே 3ல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உண்டான உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நான் கொடுப்பேன். லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கொடுத்தா மாதிரியே, ஓகேங்களா. அட்ஜெக்டிவ்ஸில் வந்து 95 கொஷின்ஸ் கிட்ட உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். ஓகே, நம்ம இங்கே கிளாஸ் பார்க்குறோம், அங்கே உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா சின்ன ஒரு கான்செப்டும் நம்ம பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவில் அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடியம்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம தமிழில் வந்து மரபு தொடர், பழமொழி இதெல்லாம் தான் வந்து இடியம்ஸ் அப்படின்ட்டு இங்கே சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன், ஒரு சொல் வழக்கில் நம்ம வந்து ஒரு பழமொழி நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, ஓகேங்களா. அந்த தமிழில் சொல்கிற பழமொழியே வந்து அப்படியே இங்கிலீஷில் சொல்லும்போது அதை இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம எக்ஸாக்டாக அந்த மீனிங் இல்லாமல் அது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி ஒரு மீனிங், டிஃப்ரெண்ட் மீனிங்கில் சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், இடியம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். மரபு தொடர் அந்த மாதிரி, அதுதான் மெயினாக, அதுதான் மரபு தொடர். அந்த மாதிரி பேச்சு வழக்கில் நம்ம இருக்கக்கூடிய பழமொழி பேச்சு, இது எல்லாமே வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இடியம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா. பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எ பர்சன் ஹூ இஸ் பிளைண்ட் அப்படின்றது தான் பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறோமா, இல்லை. A person with no emotional feelings, இல்லை. A situation where no progress is made, இல்லை. An area in your range of vision that you cannot see properly, அதுதான் blind spot. blind spotக்கு அர்த்தம் என்ன, an area in your range of vision that you cannot see properly, அதுதான் blind spotக்கு உண்டான அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இந்த blind spot அப்படின்ட்டு எப்படி சொல்கிறோன்னா, நமக்கு இப்போ நம்ம காரில் உட்காந்துட்ருக்கோம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா. நான் காரில் உட்காந்துட்ருக்கேன், அப்போ எனக்கு வந்து சரியாக வந்து கண்ணாடி தெரியல அப்படின்னு சொல்கிறது தான் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. எனக்கு சரியாக வந்து கண்ணாடி தெரிய மாட்டேங்குது, அப்போ பிளைண்ட் ஸ்பாட் ஓவர் தேர், அந்த மாதிரி. ஸோ பிளைண்ட் ஸ்பாட்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து நமக்கு சரியாக தெரியாத போது தான் வந்து பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ இங்கே பாருங்களேன், பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, டைட்டு TIGHTன்னு வரணும், ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து TIHGTன்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் ஆப்வியஸாக வந்து இன்கரெக்டாக இருக்குது. மற்றபடி லாக்கர், ரிஃப்ட்டு, ஸ்டாக்கு இது எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஓகேங்களா. லாக்கர்னால் என்ன, பூட்டி வைக்கிறது, ஓகேங்களா, அதுதான் லாக்கரு. ரிஃப்ட் அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிளவுன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிளவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. தெர் இஸ் அ ரிஃப்ட் பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு நடுவில் ஒரு பிளவு வந்துருச்சு. ஸ்டாக்கு தெரியும்ல, நார்மல் என்ன சொல்கிறது, இருப்பு, அதுதான் வந்து ஸ்டாக், ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். ஸோ டைட் அப்படின்றது தான் வந்து இங்கே மிஸ்பெல் வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அ கிவன் இடியம். ஸோ இடியம்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு இடியம் பாருங்கள், கெட் டவுன் டு பிராஸ் டாக்ஸ். கெட் டவுன் டு பிராஸ் டாக்ஸ். ஃபஸ்ட்டு கெட் டவுன் டு பிராஸ் டாக்ஸ்னால் என்ன மீனிங் ஃபஸ்ட் அப்படின்னா,
ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனுக்கு எடுத்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது தான் வந்து கெட் டவுன் டு பேக்ஸ்ட்ராக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா இது என்னன்ட்டு? அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பிகம் சீரியஸ் அபவுட் சம்திங். அதுதான் நான் சொன்னேன்ல, கெட் டவுன் டு பேக்ஸ்ட்ராக்ஸ்னால் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறது தான் வந்து கெட் டவுன் டு பேக்ஸ்ட்ராக்ட். மற்றது எதுவுமே வராது. கெட் ஃபயர்ட் ஃப்ரம் ஜாப், காம்ப்ரமைஸ், டு பி ரெடி, இதெல்லாம் வராது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணுன்னா, ஒரு பேசிக்கிட்டே இருக்கோம், ஒரு டக்குன்னு ஒரு குழுவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அங்கே போயிட்டு ஓகே லெட்ஸ் ஸ்டாப் த டாக் அண்ட் கெட் டவுன் டு பேக்ஸ்ட்ராக்ஸ். அப்போனா பேசுகிறத நிறுத்திட்டு நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம், சீரியஸ் டிஸ்கஷனுக்கு போகலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, இங்கே வந்து ஒரு அண்டர்லைன்டு பார்ட் இருக்குது. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு அண்டர்லைன்டு வேர்டு பார்ட் இருக்குது. அது வந்து கிராமட்டிக்கலாக கரெக்டாக அப்படின்ட்டு பார்க்கணும். அப்படி கரெக்டுனா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை மாற்றிட்டு எந்த ஆன்சரோ அது சொல்லணும். ஓகேங்களா? தட் மூவி இஸ் ஸோ சேட், த எண்டிங் ஆல்வேஸ் மேக்ஸ் மீ ப்ளாயிங். ஃபஸ்ட்டு ப்ளாயிங்னா என்ன அப்படின்னா தமிழில் தேம்பி தேம்பி அழறுது. ஓகேங்களா? பால். ஓகேங்களா? ப்ளாய். ஓகே, ஸோ ப்ளால்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேம்பி தேம்பி அழுறது தான் வந்து பால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், த மூவி இஸ் ஸோ சேட், ரொம்ப இதுவாக இருந்துச்சான். த எண்டிங் வாஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் மீ ப்ளாயிங் அப்படின்ட்டு வருது. ஸோ இங்கே மேக்ஸ் மீ மேக்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டாலே இந்த வேர்பு வந்து என்ன ஆகும், நமக்கு இங்கே கண்டினியூஸ் ஃபார்ம் நமக்கு வராது. ஓகேங்களா? பேஸ் ஃபார்ம் தான் வரும். ஓகே, பேஸ் ஃபார்ம் என்ன? BAWL. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிடுது, கண்டினியூஸ் ஃபார்ம் வந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து வராது. ஓகே, மேக்ஸ் மீ பால். ஓகேங்களா? ஸோ அப்போ எங்கெங்கே இப்போ இந்த மேக்ஸ் அப்படின்னு வரும்போதெல்லாம், ஓகே, இந்த மேக்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்னன்ட்டு போட்டுருந்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் போடணும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் என்னது? ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஓகேங்களா? BAWL, பால். ரொம்ப தேம்பி தேம்பி சத்தமாக அழறது தான் வந்து சொல்லுவாங்க. லைக் பேபி, த பேபி இஸ் பாய்லிங் லவுட்லி அப்படின்ட்டு வரும். ஹீ வாஸ் பாய்லிங் லைக் அ பேபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குழந்த மாதிரி கதறி கதறி அழுகுறான், கத்தி கத்தி அழுகுறான் அப்படின்ட்டு. ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் வராது. ஓகே, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வராது. உங்களுக்கு எது வரும்? பேஸ் ஃபார்ம் மட்டும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சூஸ் த சென்டென்ஸ் வித் நோ ஸ்பெல்லிங் எரர். ஸ்பெல்லிங் எரர் இல்லாமல் இருக்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரொடெக்ஸ்ட்டு இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது ப்ரொடெக்ஸ்ட்டு ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ இந்த ஆப்ஷனே வராது, எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ப்ரொடெக்ஸ்ட்டு 3 இடத்துல கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேஃப்டி இது கரெக்டாக இருக்கா? இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே சேஃப்டி கரெக்டாக இருக்குது, இங்கே சேஃப்டி கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று. அதே மாதிரி வேல்வ் பாருங்கள், இங்கே வின்ட்டு 2 V கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் protects is a safety valve. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ் வித் நோ ஸ்பெல்லிங் எரர். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் எரர் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? 2 கொஷின்ஸ் வந்து இருக்கும். மினிமம் 2, மேக்ஸிமம் 3 இருக்கலாம். அது வந்து ஒரு ஷிஃப்ட் பேஸ், என்ன ஒரு ஷிஃப்ட்டில் 2 இருக்கலாம், ஒரு ஷிஃப்ட்டில் 3 இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, ஆனால் கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் இருக்கும் ஸ்பெல்லிங் எரரில். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் எரர், மிஸ்பெல் வேர்ட் அதிலலாம். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இது. இங்கே பாருங்கள், சூஸ் த வேர்ட் தட் கேன் சப்ஸ்டியூட் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். சொல்லுங்க, எங் ஆஃப் அ ஃப்ராக். ஸோ எங் ஆஃப் அ ஃப்ராக் அப்படின்றது வந்து ஒரு சென்டென்ஸு. இதை வந்து ஒரே வேர்டாக சொல்லலாம். அதுதான் என்ன வேர்டுன்னு கேட்குறாங்க. இந்த குரூப் ஆஃப் வேர்டை ஒரே வேர்டாக சொல்லலாம். கிட்டன் அப்படின்றது வந்து
யங் ஆஃப் கேட்டை தான் கிட்டன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பப் அப்படின்றது வந்து யங் ஆஃப் டாகை தான் வந்து பப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டேட்போல் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். டேட்போல் இஸ் அ யங் ஆஃப் அ ஃப்ராகை தான் வந்து டேட்போல்னு சொல்லுவாங்க. ஆன்டிலோப் அப்படின்றது வந்து நம்ம யாரை சொல்லுவோம்னா ஒரு அடல்ட் அனிமலை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆன்டிலோப் அப்படின்னு சொல்லுவோம். அடல்ட் அனிமலை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆன்டிலோப் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கிட்டன் வந்து யங் ஆஃப் கேட்டு, பப்பி தெரியும் உங்களுக்கு, ஆன்டிலோப் வந்து அடல்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து அப்போ ஆன்சர் வந்து என்னது, டேட்போல். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுங்களா? ஓகே, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பேப்பரில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய. ஓகே ஓகே, அனதர் குரூப் ஆஃப் வேர்ட் பாருங்களேன். ஸோ 7th கொஷினும் அதான், டெண்டிங் டு அசோசியேட் வித் அதர்ஸ் ஆஃப் ஒன்ஸ் கைண்ட். ஸோ நம்ம இது ஒரு நேச்சர். நம்ம என்னது, ஒருத்தருடைய ஒரு ஜெல் ஆகிறது. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த டெண்டிங் டு அசோசியேட் வித் அதர்ஸ் ஒன்ஸ் கைண்டுக்கு பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கிரீகேரியஸ். கிரீகேரியஸ்னால் அவங்க ஈஸியாக வந்து சோஷியலைஸ் ஆகிடுவாங்க ஒருத்தவங்க கூட. அதுக்கு பேர் தான் வந்து கிரீகேரியஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டெண்டிங் டு அசோசியேட் வித் அதர்ஸ் ஒன் கைண்ட் அப்படின்றது வந்து எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா கிரிகாரியஸ். ஓகே, ஸோ இப்போ மற்ற எல்லாத்துக்கும் என்ன, பஞ்சன்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் அப்படின்றது தான் வந்து பஞ்சன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிடான்டிக் அப்படின்றது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அவங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், அதில் ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிடான்டிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெனியல் அப்படின்றது வந்து ஒரு குட்டி ஏதாவது மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம்னா அதை வந்து ஃபர்கிவ் பண்ணுறது தான் வந்து மைனர் மிஸ்டேக் வந்து ஃபர்கிவ் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வெனையல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்கெட்டிங் டு சே தேங்க்யூ இஸ் அ வெனையல் சின் ஆர் நாட் அ க்ரைம். ஸோ அப்புறம் ஒரு மன்னிக்கிறது தான். ஓகேங்களா? சிறிய தவிர மன்னிக்கிறது. சரிங்களா? அதான் இதுக்கான அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். பேங்கர் கரெக்டு, ராபர் கரெக்டு, டீச்சர் கரெக்டு. ஃபஸ்ட்டு ஒன் தான் வந்து ஆர்டிஸ்ட்ன்ற ஸ்பெல்லிங் தான் அவங்க தப்பாக எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் வந்து ARTIST. ஓகே, இங்கே SCT கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அகெயின் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் கொஷின் தான். அ குரூப் ஆஃப் பீப்புள் who have no permanent adopt but wander from place to place. அது என்னன்னு சொல்லுவோம்? அப்போ இதுக்கு வந்து நமக்கு இதுக்கெலாம் அர்த்தம் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்காது. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பிளேஸ் டு பிளேஸ் வந்து இது பண்ணுவாங்க, அவங்களோட மைக்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொமேட். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன, நொமேட். அவங்கள என்னன்னு சொல்லுவோன்னா நொமேட் அப்படின்ட்டு சொல்லுவோம். தங்கும் இடம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அங்கே இங்கேன்னு போய் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த பீப்புளுக்கு பேர் நொமேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மற்ற எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ட்ரூஅண்ட் அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் நீ வந்து ஏதாச்சும் தவறு செய்கிற அப்படின்னா அவங்கள வந்து அந்த பர்சன், அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ட்ரூஅண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்கூலில் தவறு செய்கிற ஒரு பர்சனை, ஒரு ஸ்டூடெண்ட்டை. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு என்னது, பாண்டரர் அப்படின்னா வந்து டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? டீப் திங்கர் சொல்லுவாங்க பாண்டரர் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து ஷோரர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்து வட்டிலாம் விடுவாங்கள்ல, ரொம்ப அதிகமாக இது போட்டு வட்டிக்கு விடுவாங்கள்ல, மோசமான வட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு பணம் வந்து கொடுப்பாங்கள்ல, அவங்கள தான் வந்து ஷோரர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ நோமேட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அகெயின்.
that can be carried or moved easily. that can be carried or move easyனாலே நமக்கு நல்லாவே தெரியும் it is portable. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும்போது அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணுவோம், கேரி பண்ணி மூவ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ மற்றதுலாம் இதுக்கு வராது. ஓகேங்களா? என்னது இல்லெஜிபிள், ஹேண்ட்ஃபுல், போர்ட்டபிள் வேறு, போர்ட்டபிள் வேறு. அதுக்கும் இங்கே வந்து நம்ம மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கணும். போர்ட்டபிள் அப்படின்னா வந்து நம்ம காமனாக நம்ம என்ன சொல்லுவோம், ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகிறத போர்ட்டபிள் சொல்லுவோம். போர்ட்டபிள் அப்படின்னா வந்து இட் இஸ் சேஃப் டு ட்ரிங்க்ன்ற மாதிரி. ஓகேங்களா? சேஃப் டு ட்ரிங்க், அதுதான் போர்ட்டபிள். ஓகே. ஹேண்ட்ஃபுல் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இரிட்டேட்டிங் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இல்லெலிஜிபிள்னால் வந்து அன்ரீடபிள் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? அன்ரீடபிள். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த இதோட நான் 15 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 15 கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ 11th கொஷின் பார்க்கலாம். 11th கொஷின் அகெயின் வந்து ஒரு இடியம். டு போக் ஒன்ஸ் நோஸ் இன்டு. ஓகேவா? ஒரு விஷயத்தில் போய் நீ வந்து மூக்கு நுழைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. ஓகேவா? அப்போனா இங்கே பார்க்கும்போதே என்ன ஆன்சர் வந்துருச்சு நமக்கு தெரியுது, டு இன்டர்ஃபியர். சிலது வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியும், சிலது நமக்கு அதுக்கு ஆழ்ந்த அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இது போட முடியும். ஓகேங்களா? மற்ற எதுவுமே வராது. டு கிவ் பெர்மிஷன், டு ஷோ டிஸ்ரெஸ்பெக்ட், டு பிரிங் நோ சென்ஸ், இதெல்லாம் வராது. டு போக்ஸ் ஒன்ஸ் நோஸ் இன்டு அப்படின்னா டு இன்டர்ஃபியர். ஓகேங்களா? அவங்களோட தனிப்பட்ட கருத்தில் போய் நீ போய் மூக்க நுழைக்காத, அதுதான் இது. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த எரர், ஸ்பாட் த எரர்ஸ். ஓகேங்களா? இதில் ஒரு கிராமர் ரூல் நம்ம இப்போ பார்க்கலாம். மேக் ஷுர் யூ known how to swim. மேக் ஷுர் யூ known how to swim. ஸ்விம்னா how to swim கரெக்டு, how to swim கரெக்டு, மேக் ஷுர் கரெக்டு, யூ நோன் இதுதான் வந்து எரர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ யூ நோன் அப்படின்னா அது என்னது, நோ இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். கரெக்டுங்களா? நோ இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ நோன் அப்படின்னா என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வந்து நோன். நோ இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து நோனுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேக் ஷுர் அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு இதுவில் மேக் ஷுர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ மேக் ஷுர் அப்படின்னு வரும்போது அதாவது நமக்கு மாடல் வேர்ப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, மாடல் வேர்ப்ஸ். மேக் ஷுர் மாடல் வேர்ப்ஸில் என்னென்னலாம் இருக்கலாம்னா கேன், குட்டு, மேக்கு. ஓகேவா? மேக் ஷுர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்போ எப்போவுமே அங்கே வந்து என்ன வரணும்னா V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரணும். V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதாவது சிம்பிள் வேர்ப் நோ. ஓகேங்களா? you know to swim. மேக் ஷுர் யூ நோ டு ஸ்விம், அவ்வளோதான். என் வராது. ஸோ இங்கே யூ நோன் அப்படின்றது தான் வந்து தவறாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. மேக் ஷுர், யூ ஷுட், கேனு, மஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய மாடல் வேர்ப்ஸ் இருக்குது. மைட்டு, ஷுட்டு வேணும்னா எழுதிக்கோங்க. மஸ்ட்டு, மைட்டு, ஷுட்டு, கேனு, குட்டு, கேன், குட், வில், வுட். ஓகே. ஷால், டேர். ஓகேங்களா? மேக் ஷுர். ஓகே. rather than. ஓகே. இது எல்லாத்துக்குமே வந்து இது எல்லாமே மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே பக்கத்தில் என்ன தான் இருக்கும்னா ஓகே V1 ஃபார்ம் ஆஃப் பேஸ் வேர்ப் தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் பக்கத்தில் என்ன இருக்குன்னா V1 ஃபார்ம் ஆஃப் பேஸ் வேர்ப் தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். This is the most unique thing I have ever seen in my life. ஸோ இதில் எது வந்து எரராக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
திஸ் இஸ் த மோஸ்ட் யூனிக்ன்றது தான், திஸ் இஸ் த மோஸ்ட் யூனிக்ன்றது தான் வந்து இங்கே தப்பாக இருக்குது. ஓகேங்களா? திங்க் ஐ ஹாவ் எவர் சீன் இன் மை லைஃப் அப்படின்றது, ஐ திங்க் ஐ ஹாவ் எவர் சீன் இன் மை லைஃப்னும் கரெக்டு தான். அது என்ன மோஸ்ட் யூனிக், திஸ் இஸ் த மோஸ்ட் யூனிக் அப்படின்றது வராது, வெறும் யூனிக்குன்னு தான் வரும். ஓகேங்களா? மோஸ்ட் யூனிக் அப்படின்ட்டுலாம் வந்து சென்டென்ஸே கிடையாது. திஸ் இஸ் அ யூனிக் திங், திஸ் இஸ் த யூனிக் திங் ஐ எவர், ஓகேங்களா, ஐ ஹாவ் எவர் சீன் இன் மை லைஃப். ஸோ இங்கே என்ன ரூல், நான் சொன்னல ஒரு சின்ன கான்செப்ட் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நான் சொன்னல. இந்த யூனிக் அப்படின்றது வந்து அப்சல்யூட் அட்ஜெக்டிவ். யூனிக் அப்படின்றது வந்து என்னது? அப்சல்யூட் அட்ஜெக்டிவ். அந்த அப்சல்யூட் அட்ஜெக்டிவ் லைக் யூனிக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பர்ஃபெக்ட், கம்ப்ளீட், ஓகேங்களா, ஃபைனல், இதெல்லாம் வந்து அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்ஸில் நமக்கு வந்து கம்பேரிட்டிவும் சூப்பர்லேட்டிவும் வராது. அதாவது கம்பேரிட்டிவ்னா மோர், மோஸ்ட், இந்த மாதிரி இந்த ரெண்டு இதுவுமே வராது. ஓகேங்களா? மோர் யூனிக், மோஸ்ட் யூனிக், மோர் பர்ஃபெக்ட், மோஸ்ட் பர்ஃபெக்ட், இந்த மாதிரிலாம் வராது. ஓகேங்களா? அப்சல்யூட் யூனிக்கில் வெறும் என்ன மட்டும்தான் வரும். அது வந்து யூனிக், அது ஒரு யூனிக்னஸ். ஓகேங்களா? அப்சல்யூட் இதில் வந்து அட்ஜெக்டிவில் வந்து அது ஒரு பைனரி ஸ்டேட்டை வந்து குறிக்கும். ஓகேங்களா? அங்கே போயிட்டு நம்ம கம்பேரிட்டிவும் சூப்பர்லேட்டிவ் இது குவாலிட்டியும் வந்து அங்கே நம்ம போய் போட முடியாது. சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்ஸ்க்குனே சில லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. யூனிக், பர்ஃபெக்ட், கம்ப்ளீட், ஃபைனல், டெட், எம்டி, ஓகே, இன்ஃபைனைட், யூனிவர்சல், இதெல்லாம் வந்து அப்சல்யூட் யூனிக் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபுல், ரவுண்டு, இதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம், மோஸ்ட் அண்ட் மோர் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? த ஐடியா இஸ் யூனிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. த ஐடியா இஸ் மோஸ்ட் யூனிக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி த கிளாஸ் இஸ் எம்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். த கிளாஸ் இஸ் மோர் எம்டி அப்படின்ட்டு சொல்ல மாட்டோம். ஹீ இஸ் டெட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி டெட்டுன்னு தான் சொல்லுவோம். இல்லை. ஸோ அங்கே அது வந்து வராது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அகெயின் இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து. ஓகேங்களா? ஹீ ஸ்டார்டட் அ நியூலி ஜாப்ஸ் ஆன் டியூஸ்டே. நியூலி ஜாப்ஸ், இதுதான் வந்து அண்டர்லைன்டு வேர்டு. ஓகேங்களா? நியூலி ஜாப்ஸ் பார்க்கும்போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லை? அப்போ இதுக்கு பதிலாக அப்போ இங்கே என்ன வரும்? ஹீ ஸ்டார்டட் அ நியூ ஜாப் ஆன் டியூஸ்டே. ஹீ ஸ்டார்டட் அ நியூ ஜாப் ஆன் டியூஸ்டே. இங்கே நியூலி அப்படின்றது வந்து அட்வர்ப். ஓகேங்களா? இங்கே நியூலி அப்படின்றது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அட்வர்ப். ஆனால் இங்கே அட்வர்ப் வருமா? வராது. அட்ஜெக்டிவ் தான் வரும். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ் தான் வரும். ஸோ பக்கத்தில் அட்ஜெக்டிவ் தான் வரணும். கரெக்டுங்களா? ஸோ ஏன் அங்கே அதே மாதிரி ஜாப்ஸுக்கு பதிலாக நம்ம ஜாப் போடுறோம் அப்படின்னா, ஜாப்ஸ் அப்படின்றது வந்து இன்கரெக்ட். இஸ் ரெப்ரசன்டிங் என்னது? சிங்குலர். அப்போ ஜாப் அப்படின்ட்டு தான் வரணும். ஓகேங்களா? அப்போ சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் தான் வரணும். ஓகே, அப்போ அ நியூ ஜாப். புரிஞ்சுதுங்களா? இங்கே அட்வர்ப் வந்து என்னவா மாறுது? அட்ஜெக்டிவாக நம்ம மாற்றுறோம். அதே மாதிரி ஜாப்ஸ் அப்படின்றது வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? சிங்குலர் நவுன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஜாப். ஓகே, அ நியூ ஜாப். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஃபைனல் இதுவு. டேவிட் said that statistics are his favorite subject. So David said that
ஸ்டாட்டிஸ்டிக் ஆர் ஹிஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பாடம். இங்கே வந்து இதை வந்து அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம சொல்லும்போது இது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு என்னவா தெரியலாம், லைக் ப்ளூரலாக தெரியலாம். ஆனால் இங்கே அது வந்து ப்ளூரல் கிடையாது. இங்கே அது வந்து இட்ஸ் அ சிங்குலர். ஓகேங்களா, சிங்குலர் நவுன். அப்போ சிங்குலர் நவுனுக்கு பக்கத்தில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் வராது, என்ன வரும், இஸ் தான் வரும். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்ட். கரெக்டுங்களா? ஸோ டேவிட் செட் தட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் ஹிஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட். ஓகேங்களா, இஸ் ஹிஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட். இல்லைனா இஸ் மை இங்கே டேவிடுன்ட்டு ஒருத்தர் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால இஸ் ஹிஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் டிஃபிகல்ட். மேத்தமேட்டிக்ஸுன்றது வந்து நமக்கு பார்க்க ப்ளூரல் ஃபார்ம் மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணணும், சிங்குலர் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ மேத்தமேட்டிக்ஸ் இஸ் டிஃபிகல்ட். இதெல்லாம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஃபினிஷ்ட். ஓவரால் வந்து நம்ம 15 கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுடைய பேப்பரில் இருக்கும். ஓகேங்களா? 25 கொஷின்ஸில் நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம அதாவது நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த கிராமர் ரூல், இந்த மிஸ்பெல்ட் வேர்ட்லாம் வந்து ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம். சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி படிக்கணும். அதுக்கும் நான் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஓகே, அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம வந்து அதிலேருந்து தான் உங்களுக்கு எடுத்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட்டும் நம்ம வைக்க போகிறோம், மார்க் டெஸ்ட்டும் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக 25க்கு கண்டிப்பாக 25 எடுக்கிற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ண தான் போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே அண்ட் ஜென்ரல் அதான் இங்கிலீஷ். ஓகேங்களா? இது 2 தான் நமக்கு கட் ஆஃப் மார்க். ஸோ இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் வந்து லைன் பை லைன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.